சென்னையிலிருந்து திருவள்ளூர் நோக்கிச் செல்லும் வழியில் உள்ள காக்கலூர் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு செண்பகவல்லி உடனுறை காரணீஸ்வரர் ஆலயம். பழங்காலத்தில் காக்கா சூரணப்பட்டணம் என அழைக்கப்பட்ட இப்பகுதியை காக்கா சூரன் என்ற அசுரன் ஆட்சி புரிந்து வந்ததாகவும், ராமாயண காலத்தில் லட்சுமணனை காக்க அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு சென்ற போது அவரை தடுப்பதற்காகவே இராவணனின் நண்பரான இந்த காக்கா சூரன் 108 சிவலிங்கங்களை ஆங்காங்கே பிரதிஷ்டை செய்து அனுமனை வழிபட முயற்சி மேற்கொண்டதாகவும், இருப்பினும் காக்கலூரில் உள்ள காரணீஸ்வரரை மட்டுமே அனுமன் வழிபட்டுச் சென்று லக்ஷ்மணனை காப்பாற்றியதாகவும் கூறப்படுகின்றது. இதனை இன்றளவும் மெய்ப்பிக்கும் வகையில் காக்கலூரை சுற்றி பல்வேறு இடங்களில் சிவலிங்கங்கள் இடம்பெற்று உள்ளது காணலாம். மேலும் இக்கோயிலில் ஈஸ்வரனை வீர அனுமன் வடக்கு நோக்கி வணங்குவது போல அமைந்துள்ளதும் தனிச்சிறப்பாகும். இக்கோயிலில் மூலவராக காரணீஸ்வரரும் அம்பாளாக செண்பக வல்லி தாயாரும் உள்ளனர். இக்கோயிலின் தல விருட்சமாக அத்திமரம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் வழிபடும் பக்தர்களுக்கு திருமண தடை நீங்கும் மற்றும் குழந்தை பேறு வேண்டும் பக்தர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. இவ்வாலயத்தில் உள்ள சுயம்புலிங்கமாக உள்ள சிவனை நாகம் வழிபட்டதால் ராகு கேது பரிகார தலமாகவும் இத்தலம் விளங்குகின்றது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பேருந்து மூலம் காக்கலூர் செண்பகவல்லி உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோவில் அடையலாம்.